இப்படி சொல்லுங்க, ஆகாபை முந்துங்கள். சத்தமா சொல்லுங்க, ஆகாபை முந்துங்கள். அல்லேலூயா. நம்ம முன்னால வச்ச காலை பின்னால வைக்கவே கூடாது. ஆகாபுனா என்ன, யாரா இருந்தா என்ன? அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இம்மட்டும் வந்துட்டோம், திரும்பி போக மாட்டோம். புரியலன்னு நினைக்கிறேன். இம்மட்டும் வந்துட்டோம். நீ என்ன வேணாலும் பண்ணு, நீ என்ன வேணாலும் செய் ராஜா. நாங்க முன்னேறதுதான். முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்கிறதே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆகாபை முந்துங்கள், ஆகாபை முந்துங்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஆகாபை முந்துங்கள். சபை ஆகாபை முந்த வேண்டிய காலம் இது. ஆகாபை பார்த்து பயப்பட வேண்டிய காலம் அல்ல. ஆமா, எசபேல் கிழவியே பார்த்துட்டோம், பார்வோனையே பார்த்துட்டோம். பார்த்தமா பார்க்கலையா? ஏரோதையே பார்த்துட்டோம். ஆமென், அல்லேலூயா. அவங்களே பார்த்துட்டோம். எங்க பாட்டி சொல்லும், எங்க பாட்டி கிராமத்து ஆளு. ஆமா, பொண்ணு குணம் தெரியாம பையன் செடியை சுத்தி சுத்தி வரான் அப்படின்னு சொல்லும். பொண்ணு குணம் தெரியாம, அந்த காலத்தில் வாலிப பசங்க பின்னாடி பசங்க போனானுங்கன்னா அதுக்கு சொல்லுவாங்களாம். எங்கள் பாட்டி சொல்லும், பொண்ணு குணம் தெரியாமல் பையன் எதை சுற்றி சுற்றி வரானா, செடியை சுற்றி சுற்றி வரானா. அங்கே நின்று பார்க்குறது, இங்கே நின்று பார்க்குறது, பின்னாடி போகிறது, அதெல்லாம். நம்ம இயேசுநாதர் குணம் தெரியாமல் எல்லாம் சட்டம் போடுறான், திட்டம் போடுறான், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவர் குணம் தெரியுமா? ஆமாம், அவர் அன்புள்ளவர் இல்லை. எடுத்தார்னா சாட்டை பின்னிட்டு தான் விடுவார். ஆமென், ஆமென். ஆமா, அவர் குணம் தெரியாம தான் எல்லாம் செங்கடல்ல உள்ள வந்தான். போனா பிடிச்சிக்கலான்னு. அவர் குணம் தெரியல. அவன் என்ன நினைச்சான்னா, கடல் திறந்துருச்சுடா. டே, கடல் திறந்ததே எங்களுக்கு தான்டா. நீ உள்ள வந்தா வெளியே வர முடியாது, உன்னை அது மூடிடும். நாங்க தான் அதில் நடந்து போக முடியும். எந்த கொம்பன் அதில் நடந்து போக முடியாது. இருக்கீங்களா? ஆகாபை முந்தித்தான் ஆக வேண்டும். ஆமென்.